வணக்கம். நான் உங்களை அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். நான் இன்றைக்கி எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சு கடாய் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சோன்னா இதை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இது எலுமிச்சங்காய் ஒரு 5 நாள் ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பச்சை மிளகாயை அரிஞ்சு அதில் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா இது குலுக்கி ஒரு 5 நாள் ஊற வச்சுட்டு ஊறுகாய் போடணும். எத்தனை எலுமிச்சத்துக்கு எத்தனை பச்சை மிளகாய் போடணும் மிக்ஸி? 10 எலுமிச்சங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன விரல் சைஸு சின்ன இஞ்சி. இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இதாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அமிச்சி ஏற்கனவே உப்பு போட்டனால தேவையான அளவு உப்பு போடணும். சரியாக இருக்கும். கொஞ்சமாக தானே நம்ம உப்பு போட்டுக்கிறோம். அப்போ இந்த மசாலா இதெல்லாம் போடும்போது உப்பு கொஞ்சம் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி, வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் போட்டுட்டு சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்கணும். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். வினிகர் என்னத்துக்கு ஊற்றுறதுன்னா ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு. எவ்வளோ ஊற்றணும் அமிச்சி வினிகர்? ஒரு கால் டம்ளர். இப்போ அது கூட சேர்ந்துட்டு ஊறுகாய் கிளறி விடணும். கொஞ்சோண்டு வெல்லம் போடலாம், போட்டாலும் இதுதான், போடலனாலும் பரவாயில்ல. நான் போடுறது கிடையாது. சுவையான எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி. சுவையான எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.